எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழித்தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்து ஆழ்கடலில் இருந்து என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. எளியேன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழித்தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழித்தாரும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மாதா டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 69. இறை வசனங்கள் 14 முதல் 15 மற்றும் 29 முதல் 30, மேலுமாக 32 முதல் 33. எனது விருப்பத்திற்கு கடவுளை பதில் மொழி தாரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அவர்கள் பாடுகிறார்கள். இதோ எனது விருப்பத்தை உமது திருப்பாதத்திலே நான் எடுத்து வைக்கிறேன், எனக்கு நீர் பதில் மொழி தாரும் என்று தாவீது ஆசிரியர் மிக அழகாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். இதோ இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது 14, 15 நாம் பார்க்கிறோம். துன்ப நேரத்திலே தாவீது அவர்கள் இறைவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, உமது பேர் அன்பின்படி எனக்கு பதிலளியும். உமது மிகுந்த இரக்கத்தினால் என்னை பாதுகாத்தருளும். சேற்றில் நான் மூழ்கி விடாதபடி என்னை விடுவித்தருளும் என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார். இதோ நமது வாழ்க்கையிலும் இப்படித்தான். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நாம் மனிதனை நாடுவதை விட கடவுளை நாடுகின்ற பொழுது அவர் நமது ஜெபங்களை கேட்கிறார் என்பதைத்தான் தாவீது ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, துன்ப நேரத்திலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நாம் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ஒரு நாளும் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. தாவீது ஆசிரியர் பாடுகிறார்கள், நான் துன்புறும் வேதனையுற்றும் இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, நீரே எனக்கு பாதுகாப்பாக இருந்து எனக்கு உமது மீட்பை தாரும். நான் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்ற பொழுது நீரே என்னோடு இருந்து எனக்கு பாதுகாப்பை தந்தருளும் என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார்கள். இதோ யோவான் நற்செய்தியிலே நாம் கவனிக்கின்றோம். 16:33 மிக அழகாக சொல்கிறது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் துணிவாக இருங்கள், நான் உலகை வென்றிருக்கிறேன். இதோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே துன்பங்கள் மிகுதியாக இருக்கிறது, கவலை வேண்டாம், நான் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டிருக்கிறேன், நீங்களும் வெற்றி கொள்வீர்கள், எனவே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறார். இதோ தாவீதை போன்று நாமும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்க இதோ இந்த நேரத்தில் நாம் முயற்சி செய்வோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதோ தாவீது ஆசிரியர் சொல்கிறார்கள், துன்ப நேரத்தில் இறைவனை நோக்கி மன்றாடுவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது, அதோடு சேர்த்து நாம் நம்பிக்கையையும் வைக்க வேண்டும். நம்பிக்கையை வைத்தால் மட்டும் போதாது, நாம் இறைவனை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தாவீது ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். நான் பாடல்களினால் கடவுளின் பெயரை புகழ்வேன், நன்றி அறிதல்களினால் அவரை நான் உயர்த்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்வார்கள், ஏனெனில் ஆண்டவர் ஏழைகளின் மன்றாட்டை கேட்கின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களை கேட்க தயாராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:4 நாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள்,
ஏனென்றால் அவர் பெரியவராக இருக்கிறார், மாட்சிக்கு உரியவராக இருக்கிறார், மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசி மிக அழகாக சொல்கிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை புகழும் இதயமே உண்மையான செல்வம். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்பது உண்மையான செல்வம் என்று அவர் சொல்கிறார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக நினைத்து பார்த்து நமது தேவைகளை அவரிடத்திலே எடுத்து வைப்போம். அப்படி நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது நம்பிக்கையை ஒரு நாளும் நாம் இழந்து விட வேண்டாம். இழப்பதோடும் அல்லாமல் மாறாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஆண்டவரது ஆசீரும் அருளும் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து நமது வேண்டுதல்களுக்கு நல்ல பலனையும் நமது நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தியும் ஒவ்வொரு நாளும் புகழ்வதனால் இறை ஆசீர் நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும்படியாக இதோ இந்த நேரத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே இறைவாம், துன்பத்தில் உம்மை நோக்கி மன்றாடும் மனதை எங்களுக்கு தந்தருளும். சோதனைகளில் நம்பிக்கையை இழக்காமல் உமது மீட்பில் உறுதியாக நிலைத்திருக்க அருள் புரியும். எங்களது உதடுகளும் எங்களது வாழ்வும் எப்பொழுதும் உமது புகழை பாட செய்வீராக. எங்களது துயரத்தை மகிழ்ச்சியாகவும் எங்களது கண்ணீரை சாட்சியாகவும் மாற்றும். எல்லாம் உள்ள இறைவா, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களது ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.